பிஜேபியில கூட கிடையாது. உலகத்திலே ஒரு கட்சி ஜோசியக்காரனுக்கு செய்தி தொடர்பாளர் கொடுத்த கட்சி வந்து தாவேகா தான். ஓ, அவர் வந்து வெளியில எங்க போயிடாத கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்லி செய்தி தொடர்பாளர். பாத்தீங்கன்னா அவர் வந்து டெல்லிக்கு போறாரு. இந்த சிபிஐ வழக்குக்கு வந்து போறாரு. 3 பேர் வந்து ஃபிளைட்ல போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா போறாரு, விஜய் போறாரு, அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிவேல் ரட்டன் பண்ணிட்டு உள்ள போறாரு. சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ள போகும்போது கேட்கறாங்க, இவர் ஆதவ அர்ஜுனா, ஓகே பொலிட்டிக்கல் அட்வைசர். இவர் யாருங்கன்னா ஜோசிகாரன். வெளில போனா அயோக்கிய ராஸ்கல் 3 பேரையும் துரத்தி விட்டாங்க. விஜயும் சேர்த்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வெளியில உட்கார வச்சுட்டு அப்புறம் விஜய் மட்டும் உள்ள போய் பார்த்தேன். ஏன்னா அந்த சிபிஐ அலுவலகத்துல காலை வைக்கிறது கூட அவர் தான் நேரம் காலெல்லாம் குறிச்சு கொடுப்பாரு. 10 மணினா 10 மணிக்கு அங்கே கால் எடுத்து வைக்கணும். ஆமா, லேட்டா போனார். முதல் நாள் கொஞ்சம் லேட்டா போனாரு. ஏன்டா லேட்டா போனார்னா அந்த நேரத்துல வந்து சுக்கிரன் சரியில்லை, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் எழுதி கொடுத்ததுனால அப்படி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணார். விஜய் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த கேரவன்ல யார் இருக்கிறாங்களோ நிச்சயமா அந்த ஜோசிகர் வந்து இருப்பார்.